ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாகவே நம்ம வீட்டு கிச்சனில் கரண்டியெல்லாம் அங்கொன்று இங்கொன்றுமாவே கிடக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆர்கனைசர் கிடைக்கல. ஆன்லைனில் ரேட் அதிகமாக இருக்குன்றனால நான் வாங்கலை. மரக்கரண்டி ஏன் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், என் பையனால் இந்த கரண்டிக்கு வந்த சோதனை. அதனால் 10 ரூபா 20 ரூபான்னு எங்கேயாவது மரக்கரண்டி கிடைக்கிறப்ப வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். விளாட கேட்குறப்போ இதை கொடுத்துருவேன். இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் நம்ம வீட்டிலே இத்தனை நாளாக இருந்துகிட்ருக்கு. அதை நான் கவனிக்காமல் இருந்திருக்கேன். இப்போ இது எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். பாக்ஸும் கொஞ்சம் அகலமாக இருக்கனால இதை ஈஸியாக கரண்டியில் நம்ம எவ்வளோ கரண்டி வேணும்னாலும் இதில் தாராளமாக போட்டு வைக்க முடியுது. இது நம்ம அட்டைப்பெட்டி அந்த மாதிரி இதில் போட்டு வச்சோம்னா நம்ம கிச்சனில் தண்ணி ஏதாவது கீழே சிந்துறப்போ அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் நான் அந்த பாக்ஸ் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணலை. இப்போ இது எனக்கு ஒரு நல்ல பொருள்னே சொல்லலாம். இதை நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.